லைட்ஸ் ஆன். வணக்கம். நம்முடைய மண்டே மோட்டிவேஷன் இது என்ன சாதிக்குது அப்படின்னா, இதை கேட்ட உடனே நமக்கு உற்சாகம் வந்துருச்சா? வந்திருக்குங்க. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் தன்னம்பிக்கையும் ஊக்கமளித்தல் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்தை ஒன்று கல்வி அதிகாரி வணக்கத்திற்குரிய திருமதி கார்த்திகா அவர்கள் அங்கே நடத்துகிறாங்க. 500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள், கல்வி துறையை சார்ந்த பெருமக்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் முதல்ல என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறப்ப ஒருத்தர் சொன்னார், ஐயாவுடைய யூடியூப்பில் மண்டே மோட்டிவேஷனில் வரக்கூடிய செய்தியை கேட்டாலே போதும், அது எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை தரும் அப்படின்னார். அந்த வார்த்தை எனக்கு உற்சாகத்தை தந்ததுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த உற்சாகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, படை வீரர்கள் 1000 பேர் இருக்கலாங்க, அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் தலைவனுடைய ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது அத்தனை பேரும் அப்படியே மின்னல் பாஞ்ச மாதிரி துள்ளி எழும்ப வைக்கணும். வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொன்னால், சொல்லி முடித்த உடனே அப்படியே அவங்க எல்லாரும் எந்திரிச்சு பாஞ்சு போய் எதிரிகளை தாக்கணும். அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறவருடைய அந்த உற்சாகம் இது வேணும். அப்படிப்பட்ட வீரர்களால் தான் நாம் இன்றைக்கு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாம நல்லா இருக்கோம். அதுக்கு காரணம் யார் என்றால், எனக்கு வரலாற்றில் பிடிச்ச எத்தனையோ நாயகர்களில், புராணத்தில் சொல்லலை, வரலாற்றில் எத்தனையோ வீரர்களில் நாயகர்களில் மிக முக்கியமானவர் யாருன்னு கேட்டால், மருது சகோதரர்களில் இளையவரான சின்ன மருது தாங்க. பெரிய மருது மரியாதைக்குரியவர், அதனால் மாற்றமில்லை. ஆனால் சின்ன மருதனுடைய வீரம் இருக்கு பாருங்க, அது சாதாரணப்பட்டதே கிடையாது. அந்த மனிதனுடைய வீரத்துக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? ஆங்கிலேயர்களுடைய அந்த கும்பிடி நாணயத்தை அப்படி கொடுத்தா அதை இந்த பெருவிரலை வச்சு அப்படியே அமுக்கி அதை வளைஞ்சு போக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஆள் அவர். அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபத்தில். அது மட்டும் இல்லை, கையை அப்படி வலது பக்கம் கட்டிக்கிட்டு புலியோடு போராடக்கூடிய ஆற்றல் மிகுந்தார் அவர். பரமக்குடி தாண்டி அதுக்கு அடுத்து தொண்டி போகிற வழி இருக்கு இல்லைங்களா, திருவாடனை வழியாக போகிற வழியில் அந்த அவர் புலியை வீழ்த்திய ஊரே இருக்குதுங்க, இன்றைக்கி இருக்குது. நான் அந்த ஊரில் போய் பேசியிருக்கேன். அதுக்கு காரணம் அவர் காட்டில் வேட்டையாடிய அந்த வேகம்தானா. அது மட்டுமா, இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேச காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு செய்தியை நான் படித்தேங்க. அதாவது மானாமதுரையினுடைய ஆற்றில் கோடை காலத்தில் மணலில் ஆங்கிலேய அந்த தளபதி ஒருத்தன் குதிரையில் வர்றான், நம்மவர்கள் எல்லாம் காலாட்படையாக ஓடி வர்றாங்க கூட. நிலைமையை பாருங்க. வந்தவன் வெளிநாட்டுக்காரன், நம்ம சொந்த ஊருக்காரங்க, கையை கட்டிக்கிட்டு வேலைக்காரங்க மாதிரி இப்படி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த நேரத்தில் ஒன்று நடந்ததுங்க. என்ன தெரியுமா? அந்த தளபதி உட்கார்ந்துருந்த குதிரை கால் மடித்து கத்திக்கிட்டே கீழே விழுதுங்க. அப்படியே முன்கால் மடங்கி ஒடிஞ்சு அப்படியே ஒரு ஈனமான குரலில் கத்திக்கிட்டு விழுக, அதில் உட்கார்ந்துருந்த அந்த தளபதி உருண்டு மண்ணில் அப்படி விழுந்து எந்திரிச்ச உடனே கூட இருந்தவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படியே. அதாவது இவங்கெல்லாம் பாதுகாவலராக வந்தவங்க. இவர் உடனே துப்பாக்கி எடுத்து மேல் நோக்கி சுட்டுட்டாய், ஒழுங்காக வாங்கினாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் வந்து இப்படி நடிங்கிட்டே கையில் வச்சுக்கிட்டு, பக்கத்தில் எங்கேயோ சின்ன மருது இருக்காருங்க, பக்கத்தில் எங்கேயோ சின்ன மருது இருக்காருங்கன்னு. என்னடா சொல்கிறீங்க? வெடிச்சத்தம் கேட்கல, வேற எதுவும் கேட்கல, என் குதிரையினுடைய காலில் காயம் பட்டிருக்கு, என்னடா நடந்தது? அப்போ தாங்க அவங்க சொல்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ப்படை ஆயுதம் எது என்று கேட்டால், போர்ப்படை ஆயுதம் ஆகிய வளைதடி என்னும் வளரி தான் அந்த குதிரையினுடைய காலை தாக்கியிருக்கு. இங்கேருந்து 50 மீட்டர் தூரத்தில் எங்கேயோ சின்ன மருது இருக்கிறாரு அப்படின்னு அவங்க பயத்தோடு சொல்கிறாங்க. அந்த தளபதி ஆச்சரியமாக கேட்குறான், எங்கேயோ இருந்து விடக்கூடிய அந்த ஆயுதம் எப்படி இருக்கும்? இந்த பாருங்க, எனக்கு கீழே இருந்து எடுத்து கொடுத்தாங்க, அதாங்க வளரி. இது பூமராங்கன்னு நம்ம சொல்லுவோம். நான் ஆஸ்திரேலியா போனபோது அபோஜினியஸுங்கிற அந்த பழங்குடியினர் வச்சுருக்கக்கூடிய அந்த வளரி ஆயுதத்தை பார்த்தேன். இப்போ கூட 4 நாளைக்கு முதல்ல
நண்பர் கபில் வைரமுத்து அவர்களுடைய ஆகோல் நூல் வெளியீட்டில் நான் பேசுகிறப்ப அவர் ஒரு செய்தியை சொன்னார். அவருடைய புத்தகத்தில் இந்த வளரி பற்றி பதிவு பண்ணி அதில் தடை செய்யப்பட்ட ஆயுதமாக, ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட ஆயுதமாக சொல்லப்பட்டது இந்த வளரிதான் அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறாருங்க. இப்போ பாருங்க, இவர் வீசின உடனே அந்த ஆங்கிலேயர் எழுதுறாங்க, அவன் எதிரியா இருந்தா கூட என்ன எழுதுறான் தெரியுமா? இதே இந்த ஆயுதத்தை என் கழுத்தை நோக்கி வீசி இருக்க முடியும். அதை அவர் கேட்கவும் செய்கிறாரு. ஏண்டா உங்க ஆளு என் குதிரை காலை உடிச்சதுக்கு பதிலாக என்னை கொண்டிருக்கலாம்லடா. அவங்க சொன்னாங்க, மறைந்திருந்து எதிரிகளை தாக்குகின்ற வழக்கம் எங்கள் வம்சத்திலேயே கிடையாது அப்படின்னாங்க. அதை கேட்டு அவன் ஆடி போய் தன்னுடைய அந்த டைரி குறிப்பை எழுதுறாங்க. அவர் நினைச்சிருந்தா என்னை கொண்டிருக்க முடியும், ஆனால் கொல்லலை. எச்சரிக்கை மட்டும் விட்டு அனுப்புறாரு. ஆர்காட் நவாபு பணங்களை பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை வரி வசூல் செய்ய சொல்ல அவர்கள் ராமநாதபுரத்தை பிடித்ததோடு மட்டுமில்லாமல் காளையார் கோயிலையும் சிவகங்கையும் பிடித்த போது அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டிய நிலை வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் அவருடைய மகளுக்கும் உடனிருந்த மரு சகோதரர்களுக்கும் ஏற்பட்டது. ஆனாலும் சென்ற அவர்கள் மீண்டும் வந்து 1799 அந்த சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் அரசியை அரியணையில் வீற்று இருக்குமாறு செய்தார்கள். இது நமக்கு வரலாறுல தெரியுது. இப்ப பாருங்க, இவருடைய இந்த முயற்சி இதோடு நிற்கலைங்க. ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காகத்தான் சிவகங்கை சீமையை அழிக்கிறாம. இப்போ இவர் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார். அது என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டினாருங்க. ஒரு எதிர் அணியை உருவாக்கினார். அதான் பெரிய சிறப்பு. அப்போ தாங்க அவர் ஒரு அற்புதமான செயல், அதுவரை வரலாற்றில் செய்கிறாருங்க. அதுதான் ஜம்பூ தீவு பிரகடனம். அதை பற்றி ஒரு நாளைக்கு நம்ம தனியாகவே பேசலாம். அந்த ஜம்பூ தீவு பிரகடனத்தை ஸ்ரீரங்கம் முதலிய ஊர்களில் அந்த சுவரில் ஒட்டிட்டு அதை படித்து பார்த்தா எவனாக இருந்தாலும் சரி துள்ளி எழுந்து சண்டைக்கு வருவான். நம்ம அதை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்போ இந்த நாடு நம்முடைய நாடுங்கிற விஷயத்தை சொல்வதற்காக இவரை போன்ற வீரர்கள் பட்ட பாடு நமக்கு தெரியும். இவர் மகன்தாங்க துரைசாமி என்ற அந்த ஒரு சோக இளவரசன். அவருடைய கதையை நம்ம ஒரு நாளைக்கு பேச இருக்கின்றோம். இவருடைய இந்த ஜம்பூத்தீவு பிரகடனத்துக்கு பிறகு சின்ன மருது பெரிய மருதை பிடிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் சிவகங்கை காளையார் கோயிலுடைய அந்த கோபுரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து பீரங்கியை வச்சு சரணடையிலன்னா நீ கட்டின கோபுரத்தை அடிச்சு விடுவேன்னு சொல்ல, நம்ம இருப்போம் மறைஞ்சிருவோம், ஆனால் நம்ம கட்டின கோயில் சாந்து போட்டு சலசலங்க சந்தன போட்டு கமகமங்க மதுரை கோபுரம் தெரிந்தது செய்த மருதுபாண்டியரை பாருங்கடின்னு பிற்காலத்தில் கண்ணாசன் எழுதுகிற மாதிரி சிவகங்கை சீமை படத்தில் வர்ற மாதிரி மதுரை கோபுரம் கோவில் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சரணடைந்தார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள். அது அவர்களுடைய வேண்டுகோளின்படி அவர்களுடைய தலை அங்கு புதைக்கப்பட்டது. ஊடல் திருப்பத்தூரிலே புதைக்கப்பட்டது. வீரர்கள் ஒருபோதும் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்ற வாசகம் நமக்கு நினைவு இருக்கிறது. நினச்சி பாருங்கள், வாழ்நாளில் என்ன நம்ம சாதிக்கிறோம். நாம் எளிய துன்பங்களை கண்டு அஞ்சிரும். இன்றைக்கி பாருங்கள், அவர்களெலாம் ரேஷன் கடையில் எல்லாம் போட்டாங்க, நான் போகிறேன் பிடிவிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸில் அவன் உட்காந்துட்டு போகிறேன், நான் நின்றுட்டு போகிறேன், என் தலைவிதியை பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் இதில் நம்ம என்ன ஆகுதுன்னா நம்முடைய கவனம் பூரா போயிடுது. இதை தாண்டி சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைங்க. இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தாலே மனதில் ஒரு வீரம் உண்டாகும். அந்த வீரத்திற்காகத்தான் நாம் வாழ்கின்றோம். அதைத்தான் கனக விசையரின் முடித்தலை நிறுத்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமயவரம்பில் மீன்கொடி ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனேன்னு. இமயவரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே கண்ணாசன் எழுதினார்னா அந்த வீரம் நம் மனதுக்குள் வர வேண்டும். வந்தால்தான் நாம் உற்சாகமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.